நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட குடும்ப ஐக்கியம். என்னது? குடும்ப ஐக்கியம். இந்த குடும்ப ஐக்கியம் எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம் குடும்பம் என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள். இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்துல மூன்றாவது நபர், தனி நபர் உள்ளே வந்துட்டாலே அந்த குடும்பம் சிதறப்பட்டு போகும். அது உறவினர்களாலும் சரி, நம்முடைய அந்நிய ஜனங்களாலும் சரி, நம்ம தெருவில் வசிக்கிறவர்கள், நம்ம உறவினர் யாரா இருந்தாலும் சரி, அந்த மூன்றாவது மனிதர் உள்ளே நுழைஞ்சிட்டா அந்த குடும்பம் ஐக்கியம் இல்லாத போகும். ஐக்கியம் இல்லாத போகும். அந்த ஐக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா இருக்க முடியாது. இந்த நாளிலே நாம் இந்த குடும்ப ஐக்கியத்திலே நாம் சில வசனங்களை தியானித்து அந்த நன்மை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. குடும்ப ஐக்கியம்னா என்ன? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. குடும்பம் ஐக்கியம். யாருக்கு குடும்ப ஐக்கியம்னா என்ன? சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க சார். குடும்ப ஐக்கியம்னா ஒற்றுமை, ஒரு விதம். அது மாத்திரமில்லை, ஜெபிக்கணும். அது அது முக்கியம். அது தலையாய கடமை. குடும்ப ஐக்கியம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். அந்த ஐக்கியம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியாது. அந்த ஐக்கியம் இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. ஐக்கியம் என்றால் குடும்பம். குடும்ப ஜெபம் தான் ஐக்கியத்தோடு படுத்த குடும்ப ஐக்கியம். அந்த ஐக்கியம் என்றால் முதல்ல நமக்கு தலையாரு? நாம் அனைவரும் அவருடைய சரீரங்களாயும் அவருடைய அவயவங்களாயும் இருக்கிறோம். முதல்ல கிறிஸ்துவுக்குள் ஒரு கணவன் மனைவி ஐக்கியப்படணும். அந்த ஐக்கியம், குடும்ப ஐக்கியம், அது ஒரு மனதோடு அந்த குடும்ப ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம்னா முதல்ல நாம் கர்த்தர் இயேசுவோட ஐக்கியம் ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையதுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறி புதிய காரியத்தை புதிய நம் வாழ்க்கையிலே புதியவர்களாய் மாறினா கிறிஸ்துக்குள் முதலாக இருக்கணும். கிறிஸ்துக்குள் ஐக்கியப்படணும். இந்த கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்படுவதுதான் குடும்பம் ஐக்கியம். ஒரு மனம் எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கும். கர்த்தருக்குள் இருக்கும். கர்த்தருக்குள் எப்படி இருக்கும்? புது சிருஷ்டியா இருக்கும். புது சிருஷ்டியா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்ப ஐக்கியத்துல ரெண்டு ரொம்ப முக்கியம். சபை, குடும்பம். சர்ச்சு, ஃபேமிலி. ரொம்ப அவசியம். ஆதி ஆகமத்துல வெளிப்படுத்துதல் வரைக்கும் சபையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அவருடைய உயிர்த்தெழுதல். நம்முடைய வாழ்க்கையில சபை என்று வந்துட்டாலே அது முக்கியமா விசுவாசிகள் அனைவரும் ஐக்கியப்படணும். கிறிஸ்துக்கள் ஒரு மனமா இருக்கணும். குடும்பம் வந்துட்டாலே மனைவி, பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஐக்கியப்படணும். ரொம்ப அவசியம். அதை பற்றி தான் இந்த வேதாகமத்தில் உணர்த்தப்பட்டிருக்கு. ரொம்ப அதிகம். வருகை, இரண்டாம் வருகை, சபை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் அவருடைய வருகை.
அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சபையிலும் குடும்பத்திலும் முதலாவதாக நம்ம ஐக்கியப்படணும். கரங்களை தட்டுவோம். இந்த ஐக்கியம் இருந்தால்தான் வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் கிறிஸ்துக்குள் மரித்தால் கூட அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் அதாவது இந்த ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம பார்வையாளர்களா மட்டும் இருக்கக்கூடாது. பார்வையாளர்கள்னா யாரு? தேர்ட் பர்சன். பார்த்துட்டு போயிடாங்க. நாம் இந்த பங்காளர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பங்காளர்களா இருந்தால் மட்டும்தான் அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். அப்ப நிச்சயமாய் அந்த கிருபை நமக்கு கொடுக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப், 2 லைஃப் இருக்கு. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை. ஒவ்வொரு பர்சனல் லைஃபையும் மற்றவங்களுக்கு தெரியாது. அதை அறிகிறவர் இயேசு மாத்திரமே. நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுடைய எண்ணங்கள், கிரியைகள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியவே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை வெளிப்புற வாழ்க்கை வேற, உள்ள இருக்கிற வாழ்க்கை வேற. வெளி தோற்றத்துல ஒருவர் நல்லவராக தோன்றலாம். ஆனா உள் தோற்றத்துல அதுல இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் கர்த்தர் உதவிக்கு மாத்திரம் தெரியும். இதுதான் பர்சனல் லைஃப். இந்த பர்சனல் லைஃப்ல நாம கர்த்தருக்கும் அவருடைய சபைக்கும் நாம் பல்காலர்களால் இருந்தால் அது நம்ம பார்வையாளர்களா இருக்கக்கூடாது. ரொம்ப தெரிஞ்சுங்க. மற்ற காரியத்தில் எப்போ பார்வையாளர்களாக கைவிடப்பட்டு போவோம். முடிஞ்சு போச்சு. அந்த பங்காளர்களாக நம்ம இருக்கணும். அந்த பர்சனல் லைஃப் எப்பவுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மற்ற நாமத்தை மகிமைப்படுத்த வாழ்க்கையில நெஞ்சத்தை கல்லாக வைக்கக்கூடாது. சபையாக வைக்கணும். இதயத்துல சுத்தமுள்ளவர்கள் தான் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது? வாக்கியவான்கள். அது ரொம்ப தெரியும். இதயத்தை சுத்தத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இதய வாசலை திறந்து நான் அதிலே வந்து வாசம் பண்ணுவேன். அவங்களோட கூட போக்கினம் பண்ணுவேன். அப்போ இதயம் என்ன உள்ளது? இதயத்தில் என்ன உள்ளது? திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதமா இருக்கு. அதுதான் அவங்க இதயத்தை தாங்க. அதை கிளீன் பண்ணிடுவாரு ஆண்டவர். அந்த இருதயத்தை கொடுத்தா போதும். அதை கிளீன் பண்ணிடுவாரு ஆண்டவர். இன்னைக்கு யார் அந்த இருதயத்திலே உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள்? வெளி தோற்றத்துக்கு நல்லவர், ஆனா உள் தோற்றத்துக்கு எப்படிப்பட்டவை நம்மால் அறிய முடியுமா? நம்மளால பார்க்க முடியுமா? கர்த்தர் ஒருவரே அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப் வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும். ஆண்டவர் மாத்திரம்தான் அதை அறிந்திருக்கிறார். அவர் மட்டும்தான் அறிந்திருக்கார். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ மற்றவங்களை அறிய முடியாது. உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் எப்படின்னா ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படின்னா ப்ரொஃபஷனல் முதல்ல குடும்பம், மனைவி, பிள்ளைகள், கணவர், பிள்ளைகள், இதுதான் நம்ம முக்கியமா ப்ரொஃபஷனல் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஸ். அந்த பொருளாதாரம் குறைப்பட்டு போனா வீட்டில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. ஒரு விஷயத்துல குறைவு வந்துட்டாலே கணவன் மனைவி சாப்பிடுவதும்
மனைவி கனவை சாப்பிடுவதும், பிள்ளைகள் தாய் தகப்பனை சாப்பிடுவதும், அந்த இடத்துல யாரைதான் பார்க்குறாங்க? எதை பார்க்குறாங்க? தோற்றத்தை தான் பார்க்குறாங்க. தோற்றத்தை தான் உள்ளத்தை ஆண்டவத்தில் கொடுக்க மறந்து விடுகிறாங்க. கணவனாக இருந்தாலும் மனைவி இருந்தாலும் ப்ரொஃபஷனல்ல பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பொருளாதாரம் இல்லைன்னா அந்த குடும்பம் சீரழிந்து போயிடும். ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர்கிட்ட குடும்பமாக ஐக்கியப்படணும். ஐக்கியப்பட்டு குடும்பத்தில் ஐக்கியப்பட்டு அந்த சமூகத்தில் உட்காரணும், முழங்கப்படியணும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இதுதான்ப்பா, ஆனா அந்த சூழ்நிலையை விட நீ பெரியவர். ஆண்டவரே, நீ பெரியவர். இந்த வார்த்தை, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி வைப்பார். ஒரு வாக்கு தத்தம் இன்ன விதமாய் இருப்பதினால் நான் யாருக்கு போய் நிற்கக்கூடாது. ஆண்டவரே, கடன் வாங்கக்கூடாது. மனிதனிடத்தில் போய் கண்ணீர் சிந்துவதை விட கழுத்தத்தில் போய் கண்ணீர் சிந்தும்படி ஆகும். அப்போ ஒரு கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருப்பார். துருத்தியில் வைத்து சும்மா இருக்க மாட்டார். கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் வைக்கப்படும். அந்த கண்ணீரான அந்த ஜெபம் இந்த ப்ரொஃபஷனல் லைஃபையே மாற்றிடும், எல்லாவற்றையும் மாற்றிடும். இந்த மனிதர்களிடத்துல போய் நின்னா நிச்சயமாய் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? கடன் கொடுத்தா கூட அதை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏன்னா ஒரு கண்டிஷன் போட்டு தான் கடன் கொடுத்தாங்க. எழுதி கொடு, அது மாத்திரமில்ல, உங்கள்கிட்ட பொருள் இருந்தால் எங்கிட்ட கொடு, வீட்டு பத்திரம் இருந்தால் எங்கிட்ட கொடு, அதுக்கு உண்டான பணத்தை நான் கொடுக்குறேன். மனிதர்கள் மட்டுமல்ல, கவர்மெண்ட்டு கூட அப்படிதான். எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா. நீ எப்படி இருக்கிற, நீ அப்படியே இருக்குன்னு வா. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் நான். இந்த ப்ரொஃபஷனல் கடனா இருக்கா? ப்ரொஃபஷனலுக்கு கடனா இருக்கா? ப்ரொஃபஷனல்ல பொருளாதாரம் குறைவா இருக்கா? முதலாவதாக என்னுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதிக்கு பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வாயினால அறிக்கை. இது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. இது ப்ரொஃபஷனலா எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை கூட்ட மாட்டார். கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ப்ரொஃபஷனல், பர்சனல் லைஃப். நம்மளோட பர்சனல் லைஃப் மற்ற யாருக்கும் தெரியாது, நம்மளை மட்டும்தான் தெரியும். ப்ரொஃபஷனல் லைஃப் பிள்ளைகள், கணவன் மனைவிமார்கள், மூன்றாவது நம்பர் உள்ள வரக்கூடாது. நீங்கள் ஐக்கியப்படணும். ஐக்கியப்பட்டு முக்கியமாக குடும்பத்துக்கு தேவையான இந்த ஃபைனான்ஸ் பொருளாதாரத்தை மனிதர்கள் போய் கேட்டு நின்று பெற்றுக்கொள்வதை விட ஏதாவது இருக்க கொடுத்தாதான் கொடுப்பான். ஆனால் அப்படி இல்லை. கேளுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும். கேளுங்க அப்போது கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளப்பீங்களோ உங்கள் அளவு சரிந்து விரும்படி அவர் கொடுப்பார். அளவு என்பது நீ கொடுக்கிற பணமோ பொருள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கிற ரகசியம் ஜெபம். ஜெபம் என்னும் தூப வர்க்கம். அந்த ஜெபத்தினாலே நீங்க எதை கேட்டுக்கொள்வீர்களோ விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 128 1-6 வசனங்களை வாசிப்போம். இதுல தான் நம்ம இன்னைக்கு வசனத்தை, இந்த வசனம் தான், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் குடும்ப ஆசீர்வாத சங்கீதம். முதல்ல இருந்து படிங்க. கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் வியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பஞ்சை சுற்றிலும் ஒளிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுல பாருங்க, கணவன் மனைவி பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கற்றுறாரு. ஒரு கணவன் என்பவர் முதல்ல கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படு மட்டும் இல்லை, அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியம். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்க நம்ம தீவிரமா இருக்கோம். கணவன் மார்க்கு ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பயந்துட்டாதான் குடும்பம் நிலைநிற்கப்படும். கர்த்தருக்கு பயந்து வழிகள் நடக்க எவனோ பாக்கியதான். உன் கைகளின் பியாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க, கர்த்தருக்கு பயந்துட்டாலே நம்முடைய போஷிப்பு பிரியமானவர்களே, அந்த போஷிப்பு கூட பாருங்க, நம்முடைய கையின் பியாசத்தின்படி உன்னை போஷிப்பாங்க. இந்த கையின் பியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம் நன்மையும் உண்டாகும். முதல்ல கர்த்தருக்கு பயந்து வழிக்கு நீ நடக்கணும். இது சகோதரர்கள், கணவன்மார்கள். அப்படி நடந்துட்டாலே ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி வீட்டோல் கனிதரும் திராட்சை கொடைகளுக்கால் உன் பிள்ளைகள் பஞ்சு சுற்றிலும் உன் ஒளிவு மறை கண்டுகளை போயிருப்பாங்க. இந்த கையின் பியாசம் சாப்பிடும்போது இந்த ஒரு ரகசியம் இருக்குது. கையின் பியாசம் ஆண்டவர் வந்து நீ உழைத்து சாப்பிடுவ, யாருடைய உழைப்புலாம் நீ சாப்பிட மாட்ட, யாருக்கிட்ட கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப. ஆசீர்வாதமான வசனம். உன் கைகள் பியாசத்தை நீ சாப்பிடுவாய்னா நீ உழைத்து சாப்பிடுவ. அதுல உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்குன்னா நீ இதனால யாருக்குள்ள போய் நீ வயிற்றுக்காக யாருக்குள்ள போய் நீ நிற்க மாட்ட. இன்றைக்கு பிச்சை எடுப்புகள் ரொம்ப பேர் என்ன வார்த்தை சொல்லி பிச்சை எடுப்பாங்கன்னா, எனக்கு என்ன இருக்கு, பசியா இருக்கு, எனக்கு பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் மேக்சிமம் பிச்சைக்காரங்க அந்த பிச்சை எடுத்து தன்னை போஷித்துக் கொள்வாங்க. இன்னைக்கு அநேக பிச்சைக்காரர்கள் இன்றைக்கு சாப்பிடுவதற்காக பிச்சை எடுப்பதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ரொம்ப பேரு அந்த பிச்சை எடுத்து பல அசுத்தமான காரியங்களுக்கு ஈடுபடவும், போதை வஸ்துக்களை உள்ளே கொள்ளவும், அவர் பிச்சை எடுத்து தன்னுடைய சரீரத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்காங்க. பிரியமானவர்களே, பிச்சை எடுக்க வருவங்க குருடா இருக்கிறாங்களா, உடல் ஊனமா இருக்காங்களா, அறிந்து பிச்சை போடுவாங்க வந்து சொல்றாங்க. உணரப்பட்டால் ஒழிய பிச்சை கொடு. ஆண்டு வேதம் சொல்லு, எல்லாருக்கும் பிச்சை கொடுன்னு சொல்லு, எல்லாருக்கும் பிச்சை கொடுன்னு சொல்லு. ஏன்னா
ஆண்டவர் நம்முடைய உழைப்பை வீணா போகக்கூடாது. உழைப்பு வீணாப்பா. அந்த உழைப்பினாலே உன் பணம் போதை வஸ்துகளுக்கும் அசுத்தமான காரியங்களுக்கும் அந்த உழைப்பு வீணா போகுது. அந்த உழைப்புல என்ன வரணும்? நன்மையும் பாக்கியமும் வரணும். அப்பதான் உன் குடும்பத்துல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருக்கும். திராட்சை கொடி போல இருக்கும். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்று அந்த எழுதின வார்த்தையின்படி கர்த்தர் எப்படி ஆச்சரிப்பார் சகோதரர்களே. அல்லேலூயா. அதே போல பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கொடுத்து ஆண்டவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுறான்னு சொல்லி கடைசி 2 வருஷமா கொடுக்கிறாரு. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். எருசலேம் என்பது யாரு நகரம்? யாருடைய நகரம்? அது தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரம். இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முதல்ல கர்த்தரை பயந்து வழிகள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில, பர்சனல் வாழ்க்கையில ஆண்டவரோட கற்பனை கட்டளை கை கொண்டால் மட்டும்தான் எருசலேமின் வாழ்வை காண முடியும். எருசலேமின் வாழ்வை காண முடியும். அது மாத்திரமல்ல, அந்த எருசலேமின் வாழ்வு எப்படி இருக்கும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை மீது ஆயுஷ் நாட்கள் 70, வெள்ளத்தின் மிகுதியால் 80. அந்த 10 வருடங்கள் அந்த எருசலேமின் வாழ்வை காணும்படியால் கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 70 years கன்ஃபார்ம். எப்போ எவ்வளவு வயது? 70 வயது நிச்சயமா கன்ஃபார்ம். நிச்சயமா கொடுப்பாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 69 வயது ஆனவங்க 7 வயசு நீ காண முடியும். 50 வயது உள்ளவங்க 60 வயசு 70 வயசு காண முடியும். ஆனா 70லேருந்து அந்த 10 வருடம் 80 வருடம் வரைக்கும் நம்ம கொடுக்குற அந்த ஆயுஷ் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் 84 வயதிலும் ஆலயத்திலே தரித்திருந்தாங்க. உபாசித்து ஜெபித்து அவர் ரட்சணத்தை கண்ணார கண்டாங்க. அப்படி நாம இருக்கணும். விதவங்களுக்கு தான் இருக்கணும். 40 வயது ஆனாலே என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ணுவாங்க? உலகத்தான் சொல்லுவாங்க. நமக்கு இல்லை. 40 வயசுல நாய் பண்ணணும். இது ஏன் சொன்னாங்கன்னா, நாய் வண்டியில தான் இருக்கும். ஆனா நாய் ஆண்டவர் வீட்டில் வளர்த்திருந்தாலும் அது சபிக்கப்பட்ட பிராணி தான். பரலோகத்துக்குள்ள வராது. நாய்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. அதான் உலகத்தான் சொல்றான். 40 வயசுல நாய்கள். அவனுக்கு ஆயுஷத்துல நம்பிக்கை இல்லை. அடுத்த வாழ்வு எருசலேமின் வாழ்வு ஒன்று இருக்குன்னு நம்பிக்கை இல்லாதவங்க தான் பேசுறான். நம்ம வாயில அந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. எப்பவுமே சொல்றேன். இப்போ முதியவர்களை பார்த்து 40 வயசு 50 வயசு அவங்களை பார்த்து அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா பரலோகத்தின் நிச்சயத்தை அறியாதவர்கள் தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இதுல பாருங்க, இன்னொரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்க. அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? கணவன் மனைவி என்ன ஆயிடுறாங்க? தாத்தா பாட்டி ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு கணவருக்கு நீ கரெக்டா நீ எனக்கு பயப்படு, உன் வழியில் நடந்துட்டு, அப்போ உன்னுடைய கையின் உன்னை உழைப்பு நீ சாப்பிட முடியாது. யார் மடத்தில் போய் நிற்காதபடி அன்றென்றுக்குள்ள ஆகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். கையின் பிராசத்தை சாப்பிடும்போது நீ அந்த பணத்தினாலே, நீ உழைப்பினாலே மற்ற காரியங்களுக்கு அதை பயன்படுத்த மாட்டேன்.
கெட்ட தீய பழக்க வழக்கத்திலிருந்து அதுக்கு நீ பயன்படுத்த மாட்ட. அதனால உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். அது மாத்திரம் குடும்பம், உன்னோட கணவன், மனைவி, உன்னோட மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒளிவு மர கண்டுகளை போல் இருப்பார்கள். ஒளிவு மரம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒளிவு மரம் எப்பவுமே காயாது, வாங்கி போகும். அதுக்கு அந்த தண்ணி. இந்த ஒளிவு மரம் எங்கே தான் வளரும்? எங்கே தான் வளரும்? இஸ்ரேல் தான் வளரும். இஸ்ரேலில் தான் இருக்கு அந்த ஒளிவு மரம். எந்த நாட்டில் அந்த ஒளிவு மரம் இல்லை. அங்கே தான் ஆலிவ் ஆயில் கிடைக்கும் நமக்கு. இஸ்ரேலில் மட்டும்தான் வளரும். வேற எந்த கண்ட்ரியில் அந்த மரம் வளராது. ஏன்னா கற்றுக் கொடுத்த வாக்கு திட்டம், கற்றுக் கொடுத்த வாக்கு திட்டம் அது. என் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளே போல் இருப்பார்கள். ஒளிவு மர கன்றுகள் கர்த்தர் தேசத்தில் நாட்டப்பட்டிருக்கோம், எத்தனை நாட்டப்பட்டிருக்கோம். அப்போ நம் பிள்ளைகள் எப்படி வளரணும்னா, மற்ற சபையிலே எப்பொழுதும் நம் பிள்ளைகள் நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சபையில எப்படி நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். இதுதான் பெரிய ஆசை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சீயோனில் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளும் இஸ்ரவேல் வாழ காண்பாய். உன் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய தாய் தகப்பனார் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை. இதுதான் குடும்ப ஐக்கியம். இந்த குடும்ப ஐக்கியத்துல கணவன் மனைவி எதிர்பார்ப்புகள் ரொம்ப முக்கியம். ஒரு அதிகமாக இருக்கிற காரியங்கள் கணவன் மனைவி யாரை வந்துக்கிறீங்க? கைத்துக்கீங்க. கணவன் மனைவி யாரை வந்துருக்கீங்க? 1 2 சரி, ஜானு அவங்க ஜானு நான் தவறு சொல்ல. கணவன் மனைவி இந்த ஐக்கியம் சபையில ரொம்ப அவசியம். எந்த காரணத்தை கொண்டும் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ விட்டு விட்டு சபைக்கு இருக்கணும். நீ சொல்லணும், கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொல்ற? கர்த்தருக்கு பயந்து நமக்கு தான் சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறது எவனோ அவன் பாக்கியவான். மனைவிமார்கள் அவங்க யாருன்னா, எபேசியரில் சொல்லப்பட்டிருக்குது. மனைவி யாருன்னா பலவீனமான பாண்டம். பலவீனமான பாண்டம். இந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர். Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. Excellent. சரி, அது இருக்கட்டும். இந்த கணவன் மனைவி எப்படிப்பட்டவள்? பலவீனமான பாண்டமா இருந்தாலும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் கணவன் மனைவி என்பவர்கள் 21, 22, 23 வசனம் வாசிங்க. தெய்வ பயத்தோட கணவன் மனைவி 2 பேரும் தெய்வ பயத்தோட, ரொம்ப முக்கியம். கணவன் மார்க்கு சொன்னாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவன்.
அப்படி சொல்லிட்டு பவுல் எபேசியர் சபைக்கு பட்டணத்துக்கு எழுதுறாரு, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். 20 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனைவி மார்களும் ஏன்னா தன்னுடைய புருஷன் கர்த்தர் பயந்து வழிகளில் நடக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்போது அந்த பாக்கியத்தை நீங்களும் அடைய வேண்டுமானால் நீங்க அன்பு சகோதரிகளே மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷன் ரட்சிக்கப்படாம இருந்துட்டா ஒரு நறுக்கையினாலே நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும்தான் நாம் தன்னுடைய புருஷர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும். 23 வாசிங்க ஐயா. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல இந்த வசனத்தை புரிந்து கொள்ள ரொம்ப அபூர்வமா இருக்கும். காரணம் பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திலும் ரட்சகரா இருக்கிறார். புருஷன் சரீர தலையா இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள சரீரத்துக்கு யாரு ரட்சகரா இருக்கிறாரு? கிறிஸ்து ரட்சகரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் சொந்தக்காரர். ஏன்னா காரணம் என்னன்னா நம்மை அவர் மண்ணினாலே உருவாக்கினார். யார மண்ணினாலே உருவாக்கினார்? ஆதாம். அதுதான் பார்த்தீங்க. நம்முடைய விலா எலும்புல இருந்தான் ஏவாளை உருவாக்கணும். விலா எலும்பு நமக்கு கம்மியா இருக்கும், அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நமக்கு ஒன்று கம்மியா இருக்கும், நம்ம விலா எலும்பு நமக்கு கம்மியா இருக்கும். அந்த எலும்பு அவங்களுக்கு ஒன்று அதிகமா இருக்கும். காரணம் என்ன? அந்த காரணம் இல்லாம எதையும் வைக்க மாட்டாரு. ஜனங்க பாவம் செய்வாங்க தெரியும், அவருக்கு ஆரம்பத்தில் தெரியும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு ஏவாளுக்கு, அப்பா இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளாம் பேசுங்க, இந்த ஒரு கனியை விட்டுவிடு. காரணத்தை சொல்ல அந்த கனியை மட்டும் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஏன் அங்க ஒரு பாம்பு வச்சாரு? ஏன் அங்க ஒரு 3வது கிரியை பாம்பை ஏன் வச்சாரு? அந்த இடத்துல ஏவாளத்தான் அந்த பாம்பு வந்துச்சு. முதல் ஆதாமுக்கு தான் அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை உருவாக்கி ஆதாம் என்னென்ன ஜீவ ஜந்துக்களுக்கு பெயரிட வேண்டுமோ அவன் மூலமாக பெயரிட்டு, அப்பதான் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்கும் என்று தேவன் ஏவாளை ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து அந்த மனுஷியை உண்டாக்கி. ஏன் அந்த விலா எலும்பு உண்டாக்கினார்? பெரிய ரகசியம், வேத ரகசியம். இவ எப்படியும் பாவம் செய்வா, ஏவாள் பாவம் செய்வா என்று ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். தேர்ந்தெடுனால் இந்த பாவத்தினாலே தாம் நிர்வாணமாய் இருப்பதை கண்டு ஆதாம் ஏவாளும் இந்த பாவத்தினாலே தன் சரீரத்தினாலே இழுக்கப்பட்டு
நிச்சயமாய் இவர்களுடைய வம்சங்கள் வளர கர்த்தர் அந்த விழா எலும்பை ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கிறார். கர்ப்பத்தை மூடிக்கொள்ளும்படி, கர்ப்பத்தில் உருவாகிற பிள்ளை அந்த கர்ப்பப்பை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், அந்த கர்ப்பத்தினாலே பிள்ளைகள் பெற்று அந்த வம்சத்தை வளரக்கூடும்படியாய் கர்த்தர் ஏவாளுக்கு அந்த ஒரு விழா எலும்பை வைத்தார். விழா எலும்பை வைத்தார். பெரிய ரகசியம் இது பிரியமானதில்லை. இந்த விழா எலும்பை அந்த கர்ப்பத்தை மூடிக்கொள்ளும்படியாய் பாவம் செய்வாங்க தெரிஞ்சுதான் அந்த மூன்றாம் மனிதர் உள்ள வைத்தார். ஆனால் அந்த பாவத்தினாலே இந்த ஜனங்கள் தங்களை அழித்துக் கொண்டு நோவாவின் காலம் வரைக்கும் அவரை கர்த்தரை தேவனை தங்களுடைய காரியங்களினாலும் தங்களுடைய செயல்களினாலும் பாவங்களினாலும் சரீரத்தை கெடுத்துக் கொண்டதினாலும் அத்தனை பேரும் ஜலத்தினாலே அழித்து போட்டார். அல்லேலூயா. அதுல சிக்கிக்கொள்ளாதது 8 பேர் மட்டும்தான். நோவா, அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், நோவா ஒரு மனைவி, 8 பேர். 3 பேர் அவருக்கு மகன். நோவாவின் பிள்ளைகள் 3 பேர், அவர் மனைவிகள் 3 பேர், நோவா ஒரு மனைவி, 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார். பிரியமானவர்களே, எல்லாம் இந்த வேதாகமத்துல பலவீனமான பாண்டம் சகோதரிகள் இருந்தாலும் அவங்க முக்கியமா பாவத்திலே அடிப்பட்டவர்களாய் அநேக இடத்துல சொல்லப்பட்டது. சகோதரிகள் இந்த காலத்துல முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதை உணரக்கூடாதபடி, உணர்வில்லாதபடி இந்த நாட்களிலே அவள் நன்றி கொண்டிருக்காங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். முதல் வார்த்தை சொல்ற, மனைவிகளே தெய்வ பக்தியோட ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுங்கள். முதல்ல அதுதான். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படணும். எதுல? எப்படி? தெய்வ பயத்தோட. ரொம்ப முக்கியம். தெய்வ பயத்தோட இதற்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்து நம் வாழ்க்கைக்கு தலையாட்டார், கிறிஸ்து சபைக்கு தலையாட்டார். நம்முடைய சரீரம் அவருடைய என்னவா இருக்கு? ஆலயமா இருக்கு. நம்முடைய சரீரம் ஆலயம். நம்ம சரீரம் தேவனுக்கு ஆலயமா இருக்கு. அதை நம்ம எப்படி பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த இருதயத்திலே கடினமாய் வைத்துக் கொண்டு டிப்ரெஷன், இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை ஏன் பிரிக்குன்னா, ஒரு கீழ்ப்படியதில்லை. ஆண்டவர் சொன்ன பலவீனமான பாண்டம். ஆனா கொஞ்சம் அந்த பலவீனமா பாண்டம் கொஞ்சம் கர்த்தரை தெய்வபக்தோட இல்லைன்னா அந்த பலவீனமான பாண்டம் பலமான பாண்டமா இருக்கு. சொந்த புருஷன் கீழ்ப்படியாத ஒரு தன்மை. புருஷனா மனைவி கீழ்ப்படியும். அதான் வேதத்திலேயே சாதி. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீ கணவனுக்காக கீழ்ப்படியல, கிறிஸ்துவனுக்கு கீழ்ப்படியல. கிறிஸ்துவை அசட்டை பண்ற.
கணவன்மார்கள்ல உன்னை நடக்கையினாலே நீ ரட்சித்துக் கொள்ளலாம். வேத வார்த்தை அதான் சொல்லுது. எப்படி நடக்கிற அந்த நடக்கையினாலே நீ கணவனை ரட்சித்துக் கொள்ளலாம். அழகா எழுதியிருக்காரு பவுல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கணவன் மனைவி எதிர்பார்ப்புகள் ரெண்டு பேருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே, அது பர்சனல் லைஃபா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம், ரெண்டு தான். கர்த்தருடைய வாழ்க்கையில நாம் உண்மையாய் அவர் பயந்து வாழும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகள், கணவன் மனைவிமார்களின் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அவசியம். இது வசனம் இல்லாவிட்டாலும் நான் சில வசனத்துல தான் எடுத்திருக்கிற காரியங்கள் நான் இதை வசனத்துல ஒப்பிட்டு சொல்லும் போது, வசனம் ஃபுல்லா படிக்க நமக்கு நேரம் இல்லை. இன்னொரு 15 நிமிடம் தான். ஜபத்துக்கே அப்போ ஆயிடுச்சு. நான் 15 நிமிடம் தான் கேட்டேன். பரவாயில்ல, ஜபம் தான் ரொம்ப அவசியம். 15 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னும் 15 நிமிடத்தில் நான் இந்த குடும்ப ஐக்கியம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, இந்த காரியத்திலே நாம் ஒருமனப்பட்டா கர்த்தருக்கு இந்த குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. முதல் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரே காரியம்தான், ஒரே காரியம்தான். உங்களுடைய இதயம் வேற இல்லை, அவருடைய இதயம் வேற இல்லை. ஆனா கிறிஸ்து தான் மனைவிக்கு தலையா இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். கணவருக்கு மனைவி கிறிஸ்து தான் தலையா இருக்காரு, மனைவிக்கு புருஷன் தலையா இருக்காரு. இதுதான் இந்த வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு ரட்சகராக இருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு அவர் தான், தேவனுடைய ஆலயம் அது. அவர் தான் நமக்கு ரட்சகராக. இந்த சரீரத்தில் பாவம் என்று ஒன்று வந்துட்டாலே அது ஆண்டவர் அது இந்த சரீரத்தை தள்ளி விட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆவி அவர்கிட்ட போயிடும். சரீரம் ஒன்று நம்மளால போயிடும், அது மண்ணுக்கு தான் போயிடும். பிரியமானவர்களே, சரீரத்துக்கு எப்படி ரட்சகராக இருக்காரோ ஒரு பயம் நம்மகிட்ட இருக்கணும். கணவன் மனைவி, கணவன் நிச்சயமாய் கீழ்ப்படியும், மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதுல பாருங்க, முதலாவதாக தீர்மானங்களை விரும்புவதை எடுப்பதை ஒருவர் முதல்ல டிஸ்கஸ் பண்ணு. ஒரு குடும்பத்துல முக்கியமா பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு காரியம், பிள்ளைகள் பெற்ற உடனே கணவன் மனைவி குடும்ப ஐக்கியம்னா பிள்ளைகள் இருந்தால் தான் ஐக்கியம். அந்த பிள்ளைகளை பெற்ற உடனே முதல்ல அவர்களுடைய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைப்பது ரொம்ப அவசியம். அந்த தீர்மானத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருமனப்படும். பிள்ளைகளை இப்படி இந்த காலத்தில் படிக்க வைக்க வேண்டும். பிள்ளைங்க இந்த படிப்பு படித்தா நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் ஒரே தீர்மானம். அந்த டிஸ்கஷன்ல உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எண்ணம் ஒரு மனமா இருக்கும். கணவன் மனைவியோட காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அதுக்கப்புறம் அது வளர்ந்த திருமண காரியங்கள் எல்லாமே முதல்ல ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம். கணவன் ஒரு காரியத்தை நினைச்சிருப்பாங்க, மனைவி ஒரு காரியத்தை நினைச்சிருப்பாங்க. இன்னும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக நினைச்சிருந்தாலும் ஒருவருக்கு ஒரு அதை தன்னுடைய அதை பேச்சு டிஸ்கஸ் பண்ணி அதை மனதிலே பூட்டி வைத்தா நிச்சயமாய் அது நமக்கு டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்
பெரிய காரணமே இதுதான். முதல் காரணம் தீர்மானங்களை தன்னிச்சை எடுப்பது. நான் சொல்றதுதான் நீனா சொல்றது. எனக்கு இப்படிப்பட்ட காரியம் விருப்பம் கரெக்டு. கணவனுக்கு விருப்பமா, அது மனைவிக்கு விருப்பமா, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். அதான் எதிர்பார்ப்பு தான். அதான் எதிர்பார்ப்பு. அவங்க செய்கிற அந்த காரியங்கள், தீர்மானங்கள் கணவனுக்கு மனைவிக்கு தெரியாமல், மனைவிக்கு கணவனுக்கு தெரியாமல் இருந்தாலே அந்த குடும்பத்துல ஐக்கியம் இல்லாத போயிடும். கரங்களை தத்துவமா, ஐக்கியம் இல்லாமல் போயிடும். ஐக்கியத்தோடு வாங்கினா நம்முடைய தீர்மானங்கள் ஒருவர் ஒரு விரும்புவதை நம் கர்த்தர் சமூகத்திலே சொல்லி ஐக்கியப்படணும். அதான் முதல் ஐக்கியம். எதிர்பார்ப்புகள், அந்த தீர்மானங்கள் ஒருவருடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சமூகத்தை சொல்லி ஐக்கியப்பட. இரண்டாவதாக, தன் அனுதின காரியங்களில் மாற்றம் வந்தா இது செல்ஃப் என்பதுனா சுயநலம். சுயநலம் ரொம்ப பேருக்கு, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப பேருக்கு சுயநலம். நான் எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, எப்படி செய்தாங்க, எப்படி காத்தாங்க, எப்படி கட்டினாங்க, எப்படி சொன்னாங்க, எப்படி பண்ணாங்க, என்னை ராணி போல வச்சுருந்தாங்க, என்னை கோணி போல வச்சுருந்தாங்க. புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலே நாம் எடுத்து இருக்கக்கூடாது. எல்லாம் திருமணமானவர்களும் திருமணம் ஆகத்துக்கு இன்னும் பல காலங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கு. தன் அனுதின காரியங்களிலே வாழ பிள்ளைகளும் சரி, கணவன் மனைவிமார்களும் ஒருவர் விருப்பத்தோடு செய்யும். மனைவிமார்கள் தன் கணவருக்கு என்ன விருப்பமோ அதை நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டு தெரிந்து, இதுதான் ஐக்கியம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஐக்கியம். அம்மா உனக்கு என்ன விருப்பம்? அப்போ கேட்கும்போது அவங்க எந்த வீட்டை மறந்துடுவாங்க? பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க. கணவனை அவர் என்ன நினைக்கணும்? மற்றொரு தகப்பனா நினைக்கணும். தகப்பன் தன்னுடைய மகன்களுக்கு என்னென்ன செய்கிறாரோ கணவர் மூலமாக பெற்றுக்கொள்ள கணவன்மார்கள் அதை கேட்கணும். அம்மா உனக்கு என்ன நான் செய்த விருப்பமா இருக்கு. இதுதான் 2வது ஐக்கியம். குடும்பத்துல 2வது ஐக்கியம். அது கேட்டு சொல்லும் போது கணவன் செய்தால் கிறிஸ்துவுக்குள் அதை எல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமா செய்வார். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை செல்ஃபா இருந்ததுன்னு வச்சுங்களேன், சுயநலமா இருந்தனா ஐக்கியம் வேறுபட்டது. ஐக்கியம் இருக்காத வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. முதல்ல மனைவிமார்களை விருப்பம் கேட்கணும். இதே போல மனைவிமார்களும் கணவனுக்கு என்ன விருப்பம்? இன்றைக்கு கூட்டு குடும்பம் இன்றைக்கு காணாமல் போயிட்டது. இல்லை, எங்கே கூட்டு குடும்பம் இல்லை. காரணம் மனைவிகளை குறை சொல்லக்கூடாது. அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள், இந்த சகோதரிகளை குறை சொல்ல முடியாது. தாய் தகப்பன்மார்கள், அம்மா இவ்வளோ 7 நாளுக்கு பிறகு நீ அவங்க தனியா கூட்டிட்டு வந்துரு. இன்றைக்கு அப்படிதான் சூழ்நிலை. அவங்க தாய் தகப்பன்மார்கள் சொல்ற அந்த காரியங்கள், போதனைகள் வாழ்க்கையில தடுமாற்றம் கொண்டு வருது.
ஒரு பிரிவினை வாதம். தாய் தகப்பன்மார்களால, தகப்பன்மார் கூட இருக்காது, தாய் இன்றைக்கு பிள்ளை பெண்ணை பெற்ற தாய்மார்கள் இந்த மகளுக்கு சொல்லக்கூட அறிவுரைகளை சொல்லி குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்து அதோடைய காரியம் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ தாய் தகப்பனை விட்டு நீ மனையோட இசைந்து கர்த்தர் செய்வாரு, நீ செய்யாத, உனக்கு அதிகாரம் இல்லை, கர்த்தர் செய்ய. ஆண்டோட வார்த்தை, தாய் தகப்பனை விட்டு உன் மனைவி இசைந்துரு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் செய்வார். ஆனாலும் இந்த சகோதரிமார்கள் தன் வாழ்க்கையில தன் கணவனுடைய குடும்பத்தை ஐக்கியத்தை விட்டுவிட்டு தனியா போகும்போது மூன்றாம் நபர்கள் உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தை சிதறடித்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் எக்ஸெப்டா கணவர்மார் நல்லவனா இருந்தா பரவாயில்ல. ஆனா கர்த்தருக்கு பயந்து, அதான் அவருடைய முதல் வாசனமே அதான். ஏன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்க பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றவர் நிச்சயமாய் கர்த்தரின் அந்த வார்த்தையினாலே கீழ்ப்படிந்து எவ்வளவு தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டுமோ தாழ்த்திக் கொள்ளத்தக்க கிருபை தர ஆண்டவர். அந்த மனைவிமார்கள் செய்த காரியங்கள், தப்பிதங்கள் வெளியே சொல்ல முடியாமல், உள்ள வைத்துக் கொள்ள முடியாமல் இவ்வளோ பேர் இந்த கணவன்மார்கள் மரணத்துக்கு நேராக ஓடி தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். சில பேர் நான் மட்டும் சாக மாட்டேன், இன்னும் சாகச்சுன்னு சொல்லி அப்படிப்பட்ட கிரியை இன்றைய நாட்களில குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாதபடி மூன்றாவது மனிதனான பிசாசு உள்ளே நுழைந்தவுடன் இப்படிப்பட்ட போராட்டத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்காங்க. முதல்ல குடும்பம் ஐக்கியம் படுனா கணவன் மனைவி கிட்ட விருப்பத்தை கேட்கணும். மனைவி கணவன் விருப்பம் என்ன, விருப்பம் என்ன, அதை நிறைவேற்றாங்களோ இல்லையோ தன் விருப்பத்தை சொல்லிடணும். விருப்பத்தை சொல்றதுக்கு முன்னால கத்தரிக்கிற இந்தவரே அப்பா, முதல்ல கத்தர் தான் முன்னால வைக்கணும். எல்லா கத்தர் முன்னால வச்சுதான் எல்லா காரியம். ஏன்னா கிறிஸ்து தான் நம்முடைய சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த விருப்பத்தை நாம் சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் கணவனுடனோ மனைவியுடனோ பேசுவார். நிச்சயமா பேசுவார். அதான் அந்த எபேசியர் சொல்லப்பட்ட வார்த்தை, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல இது சொந்த புருஷன் கீழ்ப்படியுங்க. அந்த கீழ்ப்படிதல் வந்துட்டாலே எல்லாம் கர்த்தவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக தான் கொடுக்கும். எல்லாவற்றையும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஞானத்தை கொடுக்க. இன்றைக்கு நீங்க ஒரு தாய், நாளைக்கு நீங்க ஒரு மாமியார் மாமனார். பாட்டி தாத்தா எல்லாம் ஆக போறது. முதல்ல ஐக்கியத்தை கிறிஸ்துவுடனே ஏற்படுத்திக் கொண்டு அந்த ஐக்கியத்தை கணவன் மனைவியும் ஒருமனப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில தீர்மானத்தை, இரண்டாவது விருப்பத்தை நாம் சொல்லணும். மூன்றாவது விஷயம் அப்படின்னா, கணவன்மார்கள் எப்பவுமே வீட்டில் சரியா சாப்பிடலன்னா அவங்க எங்க தான் சாப்பிடுவாங்க? வெளியில தான் சாப்பிடுவாங்க. அப்போ மனைவிமார்கள் நீங்க அவருக்கு என்ன விருப்பம், ருசி உள்ளதானதை கேளுங்க. அவர் சொல்லுவாரு, நான் ருசி உள்ளதான் அவனுக்கு சமைத்து கொடுன்னு ஆசைப்படுறேன். என்ன விரும்பப்படுற, இதெல்லாம் தாங்க ஐக்கியம். கணவன் மனைவி பிரிந்து போறாங்கன்னா இதெல்லாம் முதலாவதாக நாம தெரிந்து கொள்ளதை இல்லைன்னா தான் பிரிந்து போறாங்க.
பிரிந்து போறாங்க. பிரிந்து போறாங்கன்னா அவங்க சில காரியங்களினாலே, சில தீய பழக்க வழக்கினாலே பிரிந்து போறாங்க. கர்த்தருக்கு தெரியும் உங்க எண்ணங்கள், காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதனால இந்த பிரிவுதல்னாலே நீங்க அதை பத்தி கர்த்தர் என்ன செய்வாரோ என்ன சொல்ல நினைக்காதீங்க. நன்மை செய்து அவர் பிரிந்து போனாங்களா, அதுக்குண்டான அந்த விலையை நீங்க கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஆனா தீமை செய்து அவங்க பிரிந்து போனாங்களா, அதுக்குண்டான விலையை அவங்க கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும். அதனால பிரியமானவர்களே, கணவன்மார்கள் தனக்கு என்ன தேவை என்று தன் மனைவிக்கு கேட்கும்போது, ஏன்னா மனைவிமார்கள் சரீரம் கணவனுக்கு இல்லையது. கீழ்ப்படிவதே என்றாலே எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் கணவனுடைய காரியங்கள் என்னவென்று, அவர் என்ன விரும்புகிறார் என்று கேட்டு அவர் செய்யணும். இது 2வது காரியம். 3வது, வீட்டுல நாம ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு சித்தமா இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுக்கணும். சகோதரிமார், அதே போல கணவன்மார்களுக்கு வீடும் ஆஸ்தியும் சுதந்திரம். நல் குணம் உள்ள மனைவியோ கர்த்தரலும் ஈவு. வீடு ஆஸ்தியும் கர்த்தர் கொடுத்தாரு, நிச்சயமா கொடுத்தாரு. ஆனா நல் மனைவி கொடுக்கிறது கர்த்தருடைய ஈவுதான். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அந்த மனைவி வீட்டிலே வந்து வாழும்போது அந்த வீட்டில் இருக்கிற சில காரியங்கள் மனைவிமார்களுக்கு, புதுசா திருமணம் ஆறுகளுக்கு அடி என்ன பச்சா, சரி பரவாயில்ல மேல பச்சாப்பா. பிரியமானவர்களே, விடுங்க, தலைக்கு வந்தது ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அது கூட ஒரு இது இல்லாம கரெக்டா போய் விழுந்தது பாருங்க. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, பிசாசுக்கு குடும்பத்தை பற்றி சொன்னாலே அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா குடும்பத்துல வந்து இருக்கும் பிசாசுக்கு. அவன் தான் 3வது மனுஷன் உள்ளே நுழைவான் மனிதர்கள் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். வீடு அதை வீட்டில் இருக்கிற காரியங்கள், தன்னுடைய கணவர் வீட்டாளர் இருக்கிற குற்றங்கள், குற்ற உணர்வுகள் வருகிற அந்த பிள்ளையை சேதப்படுத்தாதபடி கணவன்மார்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தை கேளுங்க, அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் எப்பொழுதும் கணவன் மனைவி சேர்ந்து கரங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபந்தான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வயதான காலத்தில் நம்ம பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரு மனதை ஐக்கியமாய் அது கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா. அதே போல எப்பொழுதும் கணவன் நேசிக்கிறதை அடிக்கடி கணவன்மார்கள் எதையும் மறைக்காம தன் மனைவி இடத்தில் வெளிப்படையா சொல்லணும். தவறு இல்லை. இதெல்லாம் ஒரு ஐக்கியம். வெளிப்படையா சொன்னதான் இன்னும் ஐக்கியம் ரொம்ப அதிகமாய் ஏற்படும். வெளிப்படை, கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படை ரொம்ப முக்கியம்.
வெளிப்படை ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுல ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு காரியம் கணவர்கள் மறைத்து விடுவாங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு காரியத்தை மறைத்து விடுவாங்க. அதாவது என்ன காரியம்னா, நான் வேலை செய்கிற சம்பளம். ரொம்ப பேர் தன்னுடைய சம்பளத்தை முழுதா மனைவிமார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், ஆரம்பத்துல சில, நான் வெளிப்படையா சொல்றேன், நீங்க அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் ஆரம்பத்துல அந்த மனைவிமார்கள் தன் வீட்டை குறித்து எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. தன் தங்கையோட படிப்பு காரியம், தன் தங்கையோட திருமண காரியம், தன் தாய் தகப்பனுடைய சுகம் மற்றும் தன் பிறந்த வீட்டினுடைய எல்லா காரியத்திலும் சிந்தித்து, தவறா சொல்ல, இதெல்லாம் நடக்குது. ரொம்ப அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்த எல்லா குடும்பத்திலும் இந்த காரியம் நடந்திருக்கிறது. எப்படியாவது புருஷன் நம் வீட்டுக்கு உதவி செய்வானோ, செய்து தப்பு சொல்ல, செய்யலாம். ரொம்ப கணவன்மார்கள் இன்றைக்கு செய்திருக்காங்க, செய்து கொண்டிருக்காங்க. கொடுத்து பிச்சைக்காரனாக இருக்காங்க. ரொம்ப இடத்துல நடந்திருக்கு. மனைவி வீட்டாருக்கு இதுல எல்லாவற்றையும் கடத்தை கொடுத்து ரொம்ப இடத்துல இது நடந்து கொண்டு இருக்குது. பிரியமானது, காரணம் என்னவென்றால், அந்த வெளிப்படையான காரியங்கள் கணவனுக்கு சொல்லி, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் இருக்கு. வேலை செய்கிற பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல, ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கலாம். வேலை செய்கிற பிள்ளைகள் தன் கணவனுடைய சம்பாத்தியத்தை அங்கே போய் கொடுப்பது, அது ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். வேலை செய்கிற பெண்கள், ஏன்னா படிக்க வச்சாங்க, வேலைக்கு கொண்டு போய் இருக்காங்க, வேலை சேர்த்து வச்சாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. சம்பாத்தியத்தை தன் அப்பா அம்மா சாப்பிடவே தப்பில்லை. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த உடனே ஊனை குறைச்சு கொள்ள முடியும். இதான் வெளிப்படைத்தன்மை. கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, சமாதானம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கு அந்த ஐக்கியம், அந்த ஒருமைப்பாடு, அந்த அந்த வெளிப்பாடு, என்ன சொல்ற, அந்த அந்த வெளிப்படைத்தன்மை. அப்போ நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருக்கு, பயந்திருக்கீங்க. கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்த தன்மை, அந்த எபேசியர் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. எப்போதும் கணவனை பார்க்கும் போது மனைவிகள், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நான் முடிச்சிடுறேன். கணவன் ஏன் ஐக்கியம்னா, இதெல்லாம் நீங்க ரொம்ப அவசியம், குடும்பத்துல ரொம்ப அவசியம். இது இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் ஐக்கியப்படாது, சிறப்பட்டு தான் போகும். ஏன்னா நம்ம இன்றைக்கு கல்யாண பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள். நாம பெரியவர்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அநேக பேர் நம்ம இங்கே இருக்கிறோம். நாமளும் அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் அதான் ஆவியானவர் உணர்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுதும் தன் மனைவியின் முகம் மலர்ந்த முகமா கணவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது தீர்த்த முகத்தோடு தான் அவங்களை வரவேற்கணும். தீர்த்த முகத்தோடு தான் உங்கள் வேலை அதிகமா இருக்கலாம், உங்கள் காரியங்கள் என்னவா இருக்கலாம், ஆனால் அந்த காரியத்தை என் கணவரத்தில் வந்தவுடனே போய் சொல்லிவிடக்கூடாது. வீட்டில் காப்பி தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, மிளகாத்தூள் இல்லை, பூண்டு இல்லை, அப்பளம் இல்லை, நோ, அது முக்கியமில்லை. போய் வர காரியம் என்னவா இருக்கும்? அப்பா இன்னைக்கு என்ன ஆச்சு, என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு வேலை எப்படி இருக்கு, எல்லாம் சமூகமா முடிஞ்சுதா? நாம திருமணமான பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது அநேக பேர் அவ்வளோ நம்ம இருக்கோம், பேரம் பேச்சு எடுக்க போறோம். கணவரை முதல்ல விசாரிக்கணும்.
மலர்ந்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு. இன்றைக்கு அப்படி இல்லை, குடும்பத்தில் அப்படி இல்லவே இல்லை. முதல் பணம் வேலையில் வந்தோடனே எங்கே பார்ப்பாங்க? கையை தான் பார்ப்பாங்க. ஆனால் வாங்கி வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப பேர் இருப்பாங்க. ஏன்னா தனக்காக வாங்கி கொண்டு வந்துட்டாங்களா சாப்பிடுறதுக்கு. விசாரிக்க மாட்டாங்க. விசாரிப்பே இல்லை. குடும்பத்தில் ஒருமைப்பாடு இல்லை, அந்த ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிமை. அந்த கலைப்புல வருகிற, பலவீனத்துல வருகிற, இன்றைக்கு அநேக இடத்துல, அநேக அலுவலகத்துல வேலை சுமைகளை கொடுத்து அவங்களை கடினமாய் எகிப்திலே எப்படி ஆலோட்டிகளை போல அவங்கள சிறைப்பிடித்து அவளை கொடுமைப்படுத்தினார்களோ, எகிப்தின் கொடுமை தான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் நடக்குது. அதிகமான வேலை பலுவுகளை கொடுத்து, வேலை பலுவினாலே அநேக பிள்ளைகள் ஒரு மாதிரி மென்டல் ஆகி இன்றைக்கு சூசைட்டு கூட கடந்து போறாங்க, தற்கொலை கூட கடந்து போறாங்க. அந்த சூழ்நிலைகளுக்கு நம் பிள்ளைகளை கொண்டு போகக்கூடாது. திருமணம் ஆகாத பிள்ளைகளும், திருமணம் ஆன பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், திருமணான சகோதரர்களாக இருந்தாலும் முதல்ல அவங்களை விசாரிக்கணும். கலைப்பா வந்திருப்பாங்க, அவங்க தலைவனுக்கு வந்துட்டாங்க, அவங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நம்ம உதவி செய்யணும். அந்த உதவியிலே அவங்க இந்த முக மலர்ச்சியிலே அந்த கலைப்பு இருக்காது, அந்த பலவீனம் இருக்காது. காரணம் என்னவென்றால் நாம் அவர்களை விசாரிப்பது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்படியாய் நாம் நடந்து கொள்வது. இதுதான் முக்கியம். அல்லேலூயா. அடுத்து எப்போதும் மனைவி கணவன் வீட்டாரை நேசிக்கவும் கவனிக்கவும் விரும்பணும். ஏன்னா எல்லா மனைவிமார்களும் தன் வீட்டார், தன் அம்மா அப்பாவும் தன்னில் பிறந்தவரை தான் நேசிப்பாங்க. அது இயல்பு, அது பிளட்டு. அது நான் சும்மா சொல்ல. ஆனால் முதல்ல கணவன் வீட்டாருடைய அம்மா அப்பாவை நேசிக்கணும். காரணம் என்னவென்றால், நீ நேசித்தாதா இந்த கணவன்மார்கள் அவர் தாய் தகப்பனை, தன் தாய் தகப்பனா நேசிக்கணும். இது ஒரு ஐக்கியம். ஐக்கியத்தில் எப்பவுமே நம்ம இடத்துல, ஐக்கியத்தில் எப்பவுமே நாம் மனைவிமார்கள் கணவன்மா ஒரே கோட்பாடு தான். நீ நேசித்தா அவங்க நேசிப்பாங்க. ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னாரு, நீ நேசிக்கிறாயா? ஏன் கேட்டாரு? பேதுரு ஆண்டவர் பேதுரு பார்த்து ஏன் கேட்டாரு? ஏன்பா கேட்டாரு? நீ நேசிக்கிறா ஏன் கேட்டாரு? 3 முறை கேட்டாரு. ஏன் கேட்டாரு? 3 முறை மொழி வச்சாரு. 3 முறை மொழி வச்சாரு. அதான் நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா. ஆண்டவர் மனதுல ஒரு காரியம், தீர்மானம் உண்டாயிருந்துச்சுன்னா அந்த காட்சி சும்மா சும்மா நம்ம கிட்ட பேசுவார். அடிக்கடி பேசுவார். நம்ம உறுதியா இருக்கணும். இந்த காரியத்துல கணவனுடைய தாய் தகப்பனாரை நேசிக்கணும். அதே போல தன் மனைவியோட தாய் தகப்பனாரை நேசிக்கணும். நேசிப்பு என்றால் மட்டும்தான் வாழ்க்கையில ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செலுத்தணும். மரியாதை இல்லாம போயிடுச்சு. நீ சரீர தோட்டத்தை வச்சுதான் மரியாதை. இது ஒரு மரியாதை. அவ்வளவுதான். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஏதோ ஒரு வாட்சியம் எடுத்து வச்சேன். வெள்ளையா இருந்தா அவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு அறிவு. வெள்ளைக்கார
என்னமோ ஒரு வார்த்தை நான் படிச்சேன். அழகு எப்பவுமே நிரந்தரம் அல்ல பிரியமா. அழகு எப்பவுமே எல்லாமே அது எல்லாம் நம்ம சகோதரி குறித்து தான் எழுதியிருக்காரு பவுல். அடிக்கடி முடிய நீளமா வளர்க்காத, பொண்ணாக அவர்களால என்ன அலங்கரிக்காத, ஏன் எப்பவுமே உன்னுடைய நீ முக்காடு போட்டு சபையில உட்காரு. ரொம்ப அதிகமான வார்த்தைகளை சகோதரர்கள் தான் கொடுத்தாரு. காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து அவன் வழிக்க எவனோ அவன் பாக்கியான்னு சொல்லி சவுலுக்கு சொல்லிட்டார். பயப்படணும், அவ்வளவுதான். பயந்தாலே போதும், எல்லா காரியத்திலும் அவன் தேர்வு நடக்கும். ஏன்னா மனைவியுடைய சரீரத்துக்கு சொந்தக்கார கணவர், மனைவிதான் கணவருக்கு கீழ்ப்படியணும், கணவருக்கு கீழ்ப்படியணும், அதுவும் இருக்கு. இருந்தாலும் முதல்ல மனைவி மாதம் கணவர் கீழ்ப்படியணும். முதல் கீழ்ப்படியணும் அவங்களுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. பிரியமானவர்களே, சரீர தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை செலுத்தக்கூடாது. எப்பவுமே ஐக்கியத்தில் தன் கணவனை குறித்தோ தன் மனைவி குறித்தோ மேன்மை பாராட்டக்கூடாது. இது ஐக்கியம் கெட்டு போகும். ஐக்கியம் கெட்டு போகும். இதுல தான் பிசாசு உள்ள நுழைஞ்சிருமா, உள்ள நுழைஞ்சிரும். தன் மனைவி குறித்த காரியங்களிலே வெளியே போய் சொல்லக்கூடாது. அது மனைவியும் தன் கணவருடைய காரியத்தை வெளியே சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு, பினிஷ். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம வெளியே சொல்லிட்டா சீக்கிரமா பிசாசு உள்ள போயிடுவாங்க. சீக்கிரமா போயிடுவான், எப்படியாவது புகுந்துடுவான், எப்படியாவது புகுந்துடுவான். அதுல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம், அது மீளவே முடியாது. எல்லா சமாதானத்தையும் இழந்து போவோம். ஏவா கர்த்தர் சொன்ன ரகசியத்தை பிசாசனை கேட்டு அப்படியே பிடுங்கிட்டான். தோட்டத்தில் எல்லா கதையும் வச்சுக்கலாம்னு ஆண்டவர் சொன்னாரா? சூப்பரா அந்த கேள்வியிலே பதில பிடுங்கிட்டான். அப்பதான் ஏவல் சார் இல்லை இல்லை இந்த கதையை மட்டும் தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்முடைய ரகசியத்தை வெளியே சொல்வதனால் பாவம் நம்மை ஆட்கொள்ளும். பாவம் நம்மை ஆட்கொள்ளும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கணவனுடைய ரகசியத்தையும் மனைவியுடைய ரகசியத்தையும் வெளியே சொல்லிட்டோன்னா வாழ்க்கை விடுவிடும். தேர்ட் பர்சன் உள்ள வந்துடுவான். ஐக்கியம் இருக்காது. கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். எப்பவுமே ஐக்கியத்தில் தன் மனைவியை எப்பொழுதும் ஒரு தோழியை போல நாம் நேசிக்க வேண்டும். இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நேசிச்சுக்கிறாங்க பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் தொடர்ந்துருக்கு. ரொம்ப வெளி உலகத்தாரெலாம் ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்னு சொல்லி வீட்டில் பார்த்துக்கிட்டு தேடி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நடக்குது. ஆனால் அது முதல் காதல் விடக்கூடாது. அவனை சொன்னா ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்னு சொல்லி அது தொடர்ந்து போவதனாலே முடிஞ்சு போச்சு. எதற்காக போகிறாய்? சரீர இச்சைக்காக போகிறாய். அதுல இல்லாதது ஆண்டோடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி போகிறேன். சரீர இச்சைக்காக உண்மையான அன்பை இல்லை. அதுல தன் கணவனை மனைவி ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது, இது கர்த்தருக்கு கோபம் உண்டாகிறது. ஒரு ஸ்திரியை நீ இச்சோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாய். விபச்சாரம் செய்தாய். கண்களை பார்த்தாலே போதும். கண்களை பார்த்து இதயத்துல போடாது. அழகா இருக்கிறா, சரியா போச்சு. விபச்சாரம் செய்தா
பிரியமானவர்களே, நம்முடைய தலைமுறைகளுக்கு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தன் தலைமுறைகளை எடுத்துச் செல்ல வேண்டும். இதுதான் கிறிஸ்துவோட ஐக்கியம். இது நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம தலைமுறைகள் கிறிஸ்துவுக்குள் வாழ மாட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்க மாட்டாங்க, அது புது சிருஷ்டியா வாழ மாட்டாங்க, வருகைக்கு அவங்க ஆயத்தப்பட மாட்டாங்க. அவங்க லைஃப், வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகிவிடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதேன்னு சொன்னார். எந்த காரியத்துக்கு நாம் கோபம் கொண்டாலும் நமக்கு தெரியும், ஆண்டு உணர்த்துல ஞானத்துக்கு எடுத்திருக்காரு. எதற்கு நாம் கோபப்பட வேண்டுமோ அந்த கோபம் அவருக்கு அறிவுறுத்தலா இருக்க வேண்டும், அறிவுறுத்தலா இருக்க வேண்டும். அந்த அறிவை உணர்த்துவதற்கு தான் நாம் கோபப்பட வேண்டும். மற்றதுக்கு கோபப்பட்ட ஒண்ணு அவர் திருந்துவாங்கன்னு நினைக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும். முதல்ல நம்முடைய காரியங்களிலே முதல்ல ஆண்டு சமூகத்திலே நாம் முழங்கா படிக்க ஆண்டவரே, என் குடும்ப ஐக்கியத்திற்காக என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் எல்லோருக்காகவும் அப்பா நீரே என் குடும்பத்தில் தலையாயிருந்து ஐக்கியத்தில் ஒருமைப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஆங்கிலத்தில் கேட்போமா? நிச்சயமா இந்த குடும்பம் யாருடைய குடும்பம்? இயேசுவின் குடும்பம் என்று கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்தார். வல்லவராக கண்களை மூடி நன்றி செலுத்துகிறேன். இந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு ராபா கராபா சந்தூரி காரா ரீலாபா காராபா ரீராபா சந்தூரி காராபா. தகப்பனே அப்பா, நாளிலே கூட அப்பா நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறாங்க. நாளிலே கூட தகப்பனே அப்பா தேசத்திற்காக தகப்பனே நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தை ஏற்றி நாமத்தை மகிமைப்படுத்தினது போல தகப்பனே அப்பா இந்த சமூகத்தில் வந்து உட்கார்ந்து நாங்கள் பாடி ஆராதித்து அப்பா அப்பா உங்களுக்கு அம்மா அப்பா தேசத்தில் ஜெபித்து மற்றும் வார்த்தை தியானிக்கும்படியாய் ஐக்கியத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் ஐக்கியப்படும்படியா தகப்பனே என் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ரத்தத்தை பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கணவன் மனைவிமார்கள், பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்கள், இனஜன பந்துக்கள், உறவினர்கள் ஆண்டவரே எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட தகப்பனே நீர் ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் தீர்மானங்களை ஒருவருக்கொருவர் எடுப்பது அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு உறுதிப்படுத்தும். அப்பா எங்கள் விருப்பத்தை அப்பா எங்கள் காரியங்களிலே ஒருவருக்கொரு விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் நீ எங்களோட கூட அப்பா நீ பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ள காரியங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் தகப்பனே நாமத்துக்கு மகிமைக்கு செய்ய எங்களுக்கு உதவி செய்யப்பா. கணவன் அப்பா மனைவி அடிக்கடி தகப்பனே வெளிப்படையாக அப்பா எல்லாவற்றிலும் அப்பா சமூகத்தில் சொல்லி தங்களை ஆட்சி தேற்றிக்கொள்ள நீங்க உதவி செய்யப்பா. தகப்பனே மனைவிமார்கள் கணவன்மார்கள் தனக்கு உண்டான காரியங்களிலே கோபப்பட்டாதபடி ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து வாழ அப்பா நீர் ஆண்டவரே அப்பா மனைவி வீட்டார் கணவன் வீட்டாரை நேசிக்கவும், கணவன் வீட்டார் மனைவி வீட்டாரை நேசிக்கவும் தகப்பனே நான் எங்களோட பேசினீர் ஆண்டவரே. இந்த வல்லமல்ல கரங்க எங்களோட ஒப்புக்கொடுங்க சார். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை எங்களோட கூட இருந்து நடத்துக்கும் அப்பா. சங்கீதம் 128 1 முதல் 6 வசனங்களை அப்பா நாங்கள் என் குடும்ப வாக்கு தத்தமாக இந்த நாளில் நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம் அப்பா. உரிமை பாராட்டு நீங்க மாத்திரம் மகிழ்ந்து உங்களோட கூட வாரும். உங்களோட இந்த பெரிய காரியம் செய்யுங்கப்பா. நாளில் கூட
கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் தகப்பனே அப்பா, சங்கீதம் 128 பிரகாரம் தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து வழிகள் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிப்பார். அப்பா, உன் மனைவி வீட்டில் கைதல் தாட்சிக்கப்பட்டு இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்திசுக்கு ஒளிய மர கண்டுகள் இருப்பாள், இவ்விதமா ஆஸ்வதிப்படுவன் சீயோனின் வாழ்வை காண்பான் என்று சொல்லி அப்பா, பிள்ளைகளும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி நாங்கள் பிறப்பது முதல் நாங்கள் மரிப்பது வரைக்கும் தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோட கூட நிறுத்த முடியாது அப்பா. நாங்கள் உமக்காக தகப்பனே அப்பா, வருகைக்காக ஆயத்தப்பட எங்களை ஆயத்தப்படுத்த தகப்பனே, நீ உதவி செய்ய முடியாது சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார்கள், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தை தகப்பனே பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பை கொடுத்து தகப்பனே பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சி எனக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. அன்பு பிள்ளைகளை, பெத்தேல் ஆசீர்வாத பிள்ளைகளை இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, நாமத்தின் மகிமைக்கென்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்க நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலம் மறவாது. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியம் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென்.